ஒரு வசனத்தை தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் एक वचन पढ़ेंगे मत्ती का सुसमाचार का 12வது அதிகாரம் 12वां अध्याय में 6வது वசனத்தை வாசிக்கணும். 6वां वचन पढ़ेंगे। மத்தேயு 12 6வது வசனம். मत्ती 12 और 6वां वचन। தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்। पर मैं तुमसे कहता हूँ कि यह वो है जो मंदिर से भी बड़ा है। ஆண்டவர் சொல்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். प्रभु कहता है मंदिर से भी एक बड़ा है वो यहाँ पर है। ஆகவே ஆண்டவரோட இருக்கிற ஜனங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லுகிறார். उसीलिए प्रभु के साथ जो लोग हैं वो विशेष लोग हैं ऐसा प्रभु बताता है। அவரோட கூட இருக்கிறது அந்த 12 சீசர்கள் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் கூட வராங்க. उनके साथ जो समय में थे केवल 12 चेले नहीं और भी बहुत सारे लोग उनके पीछे चले। எல்லாரையும் பார்த்து தான் கர்த்தர் அவங்களுக்காக சொல்லுகிறார். सबको देखकर प्रभु उनके लिए कहता है। தேவாலயத்திலும் பெரிய ஒரு இடம் இயேசு கிறிஸ்து தான். मंदिर से भी एक बड़ा स्थान प्रभु यीशु मसीह है। அவருடைய சமூகத்துல இருக்கிற நீங்களும் பாக்கியவான்கள். उनके हुजूर में रहने वाले आप भी धन्य हैं। நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் உள்ள சபை மிகவும் முக்கியமான ஒரு சபை. हमें अच्छा से पता है पुराने नियम की जो कलीसिया थी वो सबसे अहम जगह कलीसिया है। ஜனங்களோட வாசம் பண்ண அல்லது பேச தெரிந்து கொண்ட இடம் தான் சியோன். परमेश्वर लोगों से बात करने के लिए चुना हुआ स्थान वो सियोन है। ரெண்டு இடம் பழைய ஏற்பாட்டில் முக்கியமா சொல்லப்படுது. दो स्थान को पुराने नियम में बहुत अहम बताया गया ஒன்னு है। சீனாய் மலை, एक सीनाई पर्वत அது நியாயப்பிரமாணம் கர்த்தர் கொடுத்தார். जहाँ से व्यवस्था प्रभु ने मूसा को दिया। சியோன் மலை, சீனாய் மலை நியாயப்பிரமாணம், சியோன் மலையில தான் சபை கட்டப்பட்டது. और सियोन पर्वत पर कलीसिया बांधा गया। அங்கதான் தேவனுடைய வாசஸ்தலம் இருந்தது. वहाँ परमेश्वर का निवास स्थान था। சங்கீதம் 132 கூட அவர் கொஞ்சம் பேசுகிறார் ஆண்டவர். भजन संहिता 132 में भी यीशु मसीह प्रभु वहाँ கர்த்தர் बात कर रहे சியோனை हैं। தெரிந்து கொண்டார். परमेश्वर ने सियोन को चुन அது लिया। தனக்கு வாசம் பண்ணுகிற இடமாகவும் தெரிந்து கொண்டார். वो उसके लिए निवास करने वाला स्थान करके चुन இங்கு लिया எப்பொழுதும் என்னுடைய பிரசன்னம் இருக்கும்னு சொன்னார். और कहा कि यहाँ पर हमेशा मेरी प्रसन्नता ஆகவே रहेगी। தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம் விசேஷமானது. इसलिए प्रभु ने जो चुना हुआ स्थान वो विशेष है। கர்த்தர் அங்க இருந்து தான் ஜனங்களோடு பேசினார். प्रभु वहीं से लोगों से बातें करता அது है। மட்டும் இல்ல, அந்த இடத்துல மேன்மை என்னது? और वो केवल नहीं उसके अंदर और क्या है? சாலமன் ராஜா ஜெபம் பண்ணுகிறார். सुलेमान जो राजा प्रार्थना करता ஆண்டவரே, है, நாங்கள் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும். प्रभु हम इस स्थान को जो है हम आपके लिए भेंट करते हैं। சொன்னபடியே இந்த ஆலயத்தை கட்டி முடிச்சாச்சு. आपने जैसा कहा वैसे ही इस भवन को हमने बना दिया। மேன்மை என்னன்னா தேவனுடைய வார்த்தை அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கு. उसमें महिमा क्या है कि प्रभु का वचन उस कलीसिया के अंदर था திரளான பலிகளை செலுத்தினார். और अनगिनत बलि चढ़ाए थे, ஸ்தோத்திரம் சொன்னாங்க. स्तुति और धन्यवाद कर रहे ஆகவே थे। தேவ பிரசன்னம் அந்த சபை முழுவதுமாய் நிரப்பி. इसलिए प्रभु का प्रसन्नता पूरे भवन को भर दिया। சாலமன் ராஜா ஒரு பெரிய ஆசையோடு ஒரு ஜெபம் பண்ணுகிறார். अब सुलेमान राजा बहुत आशा के साथ एक प्रार्थना उठाता ஆண்டவரே, है। இந்த இடத்துல செய்கிற ஜெபத்தை நீர் கண்டிப்பா கேட்கணும். प्रभु इस जगह पे उठने वाली प्रार्थना को आप कैसे भी सुनना है। இங்க வந்து நிற்கிற ஜனங்களை நீர் பார்க்கணும். यहाँ पर आकर रुकने वाले लोगों को आप देखना है। உலகத்துல நடக்க போற அத்தனையுமே சாலமோன் ஜெபத்தினால சொல்லிட்டார். दुनिया में होने वाले हर एक बातों को सुलेमान प्रार्थना के द्वारा बता। தவறு செய்து பாவம் செய்தாலும் கூட நீர் எங்களை மன்னிக்கணும். अगर हम गलत कर पाप करेंगे तो भी आप हमें क्षमा करना है। ஒருவேளை நாங்கள் வசனத்தை விட்டு மீறி அடிமை ஸ்தானத்துல போனாலும் எங்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். हाँ, अगर हम गलती कर गुलामी में चले गए तो भी आप हमें फिर से छुड़ा कर लेके आना இந்த है। இடத்தை பார்த்து யாரு ஜெபம் பண்ணாலும் நீர் கண்டிப்பா கேட்கணும். इस जगह को देखकर कोई भी प्रार्थना उठाए आप उसको सुनना है। ஆண்டவர் உண்மையிலே அதை அப்படியே ஆமோதிச்சார். प्रभु ने उसको ऐसे ही हाँ के रूप में ले அந்த लिया। ஆலயத்துல இருந்த மிகவும் ஆச்சரியமான என்னதுன்னா, தேவன் தன்னுடைய விரலினால எழுதி கொடுத்த வார்த்தை இருந்தது. उस भवन में आश्चर्यचकित बातें क्या थी? प्रभु ने अपने हाथों से लिखा हुआ वो वचन वहां पर था। நான் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனம் இருக்கு, வாசிக்க வேண்டாம். लूक का सुसमाचार में एक वचन है, पढ़ने की आवश्यकता नहीं। அவர் சொல்லுகிறார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவ ராஜ்யம் வந்திருக்கிறது. वो कहता है मैं परमेश्वर के उंगली से शैतान को मैं भगा रहा हूँ इसलिए प्रभु का राज्य आ चुका है। ஆனா மத்தேயு எழுதும்போது இதே வார்த்தையை கொஞ்சம் வேற மாதிரி எழுதுறார். पर मत्ती में लिखते समय यही बातों को अलग तरीके से நான் लिखता है। தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் मैं வந்திருக்கிறது. परमेश्वर के आत्मा के द्वारा शैतान को भगाता हूँ, उसीलिए परमेश्वर का राज्य आ गया। தேவனுடைய
ஆவிக்குரிய வரத்தை எப்படி சொல்கிறார்? ஆவி வந்ததுனால நான் பிசாசுகளை துரத்துகிறேன். परमेश्वर के आत्मिक वरदान को कहता है आत्मा आने के बाद मैं शैतान को भगाता இன்னொரு हूँ। சொல்கிறார் நான் என்னுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். दूसरा कहता है मैं परमेश्वर के उस उंगली से जो है शैतान को அப்ப भगाता हूँ। பிசாசின் கிரியை அழிக்கப்படும் பொழுது தேவ ராஜ்யம் அங்க பகிரங்கமா तो இருக்கு. शैतान का क्रिया नाश होगा तो परमेश्वर का राज्य वहाँ बढ़ता है। அப்படிப்பட்ட ஆண்டவர் वैसा प्रभु அந்த ஆலயத்தை காட்டிலும் தன்னை மகிமையாக வெளிப்படுத்தினார். उस भवन से अधिक अपने आप को बड़ा कर कर दिखाता है। ஆலயத்துல என்னெல்லாம் இருந்தது? हाँ, भवन में क्या क्या था? முதலாவது உள்ள போன உடனே முத என்ன இருக்கும்? पहले अंदर जाते ही क्या मिलेगा? ஒரு பெரிய தண்ணி தொட்டி இருக்கும். एक बड़ा सा पानी का जो छोटा तालाब बना हुआ था। நிறைய தண்ணி இருக்கும் அதுல டேங்க்ல. हाँ, उस टैंक के अंदर बहुत सारा पानी भर कर रखा रहता है। கால் கையை கழுவிட்டு தான் உள்ள போகணும். वो हाथ और पैर धो कर ही अंदर जा பலி सकते हैं। செலுத்தப்படுகிற ஆட்டுக்குட்டியையும் அவங்க அதுல கழுவணும். बलि चढ़ाने वाले उस भेड़ को भी उसमें वो धोते हैं। அடுத்து பலிபீடம், उसके बाद बलि का स्थान அடுத்து है। சாம்பிராணி போக போடுகிற ஒரு தூபபீடம், उसके बाद धूप दिखाने वाला स्थान है। அடுத்து கர்த்தருடைய ஒரு மேசை, அங்க ஒரு பெரிய மேசை उसके இருக்கு. बाद परमेश्वर का एक टेबल बड़ा सा वहां पर रखा गया அதுல है। ஆறு ரொட்டி, 2 அடுக்கு, இதுல ஒரு 6 இங்க ஒரு 6, 12 ரொட்டி வைக்கணும். 6 का थप्पी लगाकर 12 रोटियां वहां पर रखी रहती அது है। தேவ சமூகத்து அப்பம். वो प्रभु के हुजूर का वो पवित्र रोटी है। அடுத்து ஆப்போசிட்ல குத்து விளக்கு எப்பவும் எரிஞ்சிட்டு இருக்கு. उसके बाद उसके ऑपोजिट में जो है 7 प्रकार का वो दिया जलने हमेशा जलता रहता அதுக்கு है। உள்ளதான் மகா பரிசுத்த ஸ்தலம். उसके अंदर महापवित्र स्थान இது है। எல்லாம் இருக்கிறதுனால Yes, sir. எந்த மனுஷன் போனாலுமே அவனுடைய பாவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மூடுகிறார். ये सब था उसीलिए जो भी व्यक्ति उसके अंदर जाएगा तो परमेश्वर उसके पाप को ढक देता है। தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்துல நிரப்பிடுது. परमेश्वर की महिमा उस भवन को भर करता। கர்த்தர் முகமுகமாய் பேசினார். परमेश्वर ने चेहरे के साथ मिलकर बातें की। சாலமோனோட பேசுகிறார், सुलेमान से बातें की, மோசையோடு பேசினார், मूसा से बातें की, சாமுவேல் தீர்க்கதரிசியோட பேசினார். सामुएल भविष्यद्वक्ता से बातें की। தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல எப்பவுமே இருக்கு. परमेश्वर का वचन हमेशा उस भवन में அது दिखाई। தேவனுடைய ஒரு வாசஸ்தலம். वो परमेश्वर का एक निवास स्थान है। ரொம்ப முக்கியமானது. सबसे अहम क्या है? ஆனா அதுக்கு ஈடு நம்ம எதையுமே செய்ய और முடியாது. उसके भवन के निकट हम कुछ कर नहीं सकते ஆனா हैं। இப்படி ஒரு கரையில அது இருக்க. ऐसा एक जगह पे वो भवन है। இப்ப நீங்க 12வது அதிகாரம் மத்தேயு முதல் வசனத்தை வாசித்தா 12वां अध्याय मत्ती का किताब में पहला वचन अगर हम पढ़ेंगे तो அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர்வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். இப்ப இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓய்வு நாளில ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நடந்து போகிறார். यहाँ पर हम क्या देखते हैं कि विश्राम के दिन प्रभु चलकर जा रहा है। ஓய்வு நாள்ல குறிப்பிட்ட தூரம் தான் நடக்க முடியும். वह विश्राम का दिन बोलेगा तो நம்ம ரொம்ப தாராளமாலாம் நடக்க முடியாது. हम अपने मर्जी से चल नहीं सकते அப்ப हैं। ஆண்டவர் அந்த வேத வார்த்தையின்படி ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து போகிறார். प्रभु वो वचन के अनुसार थोड़ी ही दूर तक वो चलकर जा அந்த रहा है। போகிற வழி ஒரு பயிர் அதாவது நல்லா விளைஞ்சிருக்கிற அந்த பயிர் வழியா நடந்து वो போகிறார். जाने का जो रास्ता है वो खेतियों के बीच में से अच्छा फसल उगा हुआ जगह से जा रहा है। சீசர்கள் பசியா இருந்தார்கள். चेले भूखे थे। அவர்கள் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். वे लोग उस मकई को निकाल कर पीस कर उसको खाना शुरू कर दिया। இயேசுவானுடைய பிரயாணத்துல வெறும் சீசர்கள் மட்டும் போகல. यीशु के साथ सफर में केवल चेले लोग नहीं जाते हैं। பரிசேயர் போறாங்க, फरीसी भी है, சதுசேயர்லாம் போறாங்க. सदुसी भी है। அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போய்கிட்டே उस இருக்கு. पे दोष लगाने के लिए एक झुंड उनके पीछे हमेशा चलता है। நிறைய பேரு அவருடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு போறாங்க. पर बहुत सारे लोग प्रभु के अनुग्रह भरा हुआ वचन सुनने जाते हैं। இப்படி அந்த சூழ்நிலை போய்கிட்டு இருக்கும்போது ऐसे उस सफर में சீசர்கள் என்ன செய்தாங்களாம்? கதிர்கள் எல்லாம் புறக்கி சாப்பிட்டாங்க. चेले लोग क्या किया उस मकई को तोड़कर खाने लगे। எதனால சாப்பிட்டாங்க? क्यों खाए? பைபிள் சொல்லுது பசியா இருந்தது அதனால சாப்பிட்டாங்க. बाइबल बताती है वे भूखे थे उसीलिए उन्होंने तोड़ा। பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் ஒரு சட்டம் எழுதி வைத்திருக்கிறார். पुराने नियम में प्रभु ने कानून लिखा है। நீங்க எங்கேயாவது ஒரு வயல்ல போகும்போது, आप कभी कोई खेत से गुजरते हैं அல்லது திராட்சை தோட்டத்துல போகும்போது, या दाख की डालियों से जाते समय ஏதாவது ஒரு இடத்துல நீங்க போகும்போது कोई जगह से जब जाएंगे நீங்க பசியா
பசியா இருந்தா கண்டிப்பா எடுத்து சாப்பிடலாம். अगर आप भूखे हैं तो वहां से आप तोड़कर खा सकते ஆனா हैं, நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போக கூடாது. पर आप उसे लेकर घर नहीं लेके जाना है। கொண்டு போனால் அது பாவம். अगर आप घर लेके जा रहे हो पाप है। ஆகவே வேத வார்த்தையின்படி இவங்க என்ன செய்தாங்க, பசியா இருந்ததுனால எடுத்து சாப்பிட்டாங்க. इसलिए प्रभु के वचन के अनुसार वो भूखे थे, इसलिए उन्होंने तोड़ा और खाया। இப்ப இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய சீசர்கள் செய்யத்தகாததை अब செய்கிறார். ये लोग कहते हैं प्रभु आपके चेले जो नहीं करना है वो कर रहे हैं। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है, 3வது வசனம் வாசிக்கலாம், 12:3. 12 में तीसरा पढ़ेंगे। அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியா இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்ப ஆண்டவர் வாசிப்ப இந்தியில उसने उनसे कहा, क्या तुमने नहीं पढ़ा कि दाऊद ने जब वो और उसके साथी भूखे हुए तो क्या किया? இப்ப தாவீது சாப்பிட்டதை பற்றி ஆண்டவர் இந்த இடத்துல ஒப்பிட்டு பேசுகிறார். दाऊद ने उस समय में जो खाया उसको प्रभु यहाँ पर मिलाकर बातें करता है। தாவீது என்ன செய்தாரா, दाऊद ने क्या किया था? அவர் கோலியாத்தை அடித்து வெற்றி சிறந்த பிறகு गोलियत को मारकर विजय प्राप्त होने के அந்த बाद ஊர்ல உள்ள ஜனங்கள் எல்லாம் ஒரு சத்தம் போடுதாங்க. उस गांव के लोग पुकारने लगे। அவர் செய்த ஒரு பெரிய வெற்றி கோலியாத்தை அடிச்சது. उसने किया एक बड़ा विजय, गोलियत को मार गिराया। அப்ப எல்லா யூதர்களும் தெரிஞ்சு போச்சு, நம்ம ராஜா செய்யாததை தாவீது செய்துட்டார். सब यहूदियों को मालूम हो गया राजा जो नहीं कर पा रहा था दाऊद ने कर दिया। அதனால சொல்றாங்க, சவுல் 1000 பேரை தான் கொன்னாரு, इसीलिए वे लोग चिल्लाने लगे साउल तो हजारों को मारा था, தாவீதோ 14000 பேரை கொண்டு पर விட்டார். दाऊद 10,000 को मार இப்படி गिरा। மாறி மாறி படிக்கிறதுனால சவுலால தாங்க முடியல. ऐसा बार बार वो चिल्लाने की वजह से साउल वो सुनकर उसको सहन அவனுடைய हुआ। பார்வை, அவனுடைய செவி எல்லாம் வித்தியாசமாயிட்டு. उसका चाल चलन उसका देखने का तरीका सब தாவீதுக்கு अलग। மேல ரொம்ப எரிச்சல் ஆகுதான். दाऊद के ऊपर बहुत वो जलन उसके अंदर हो சத்தம் गया। போடுறது ஜனங்கள். चिल्लाने वाले लोग हैं। தாவீது ஒண்ணும் சொல்லல, நான் பெரியதா சாதிச்சிட்டேன்னு சொல்லல. दाऊद ने कुछ नहीं कहा मैंने बड़ा काम कर दिया ஆனா करके, ஜனங்கள் அவனை புகழ்ந்தார்கள். लोगों ने उसकी तारीफ की। ஆனா சவுல் எப்படியாவது அவனை பழி வாங்க வேணும்னு நினைத்தான். पर साउल कैसे भी उसे जो है बदला लेने का प्रयास ரொம்ப किया। நாளா நடந்துகிட்டே இருக்கு. ये बहुत दिनों से चल रहा है। திடீர்னு ஒரு நாள் என்ன செய்கிறாரு, अचानक एक दिन क्या करता है, அவருடைய உள்ளத்துல தெரியுது, கண்டிப்பா இந்த சவுல் நம்மளை கொண்டு போட்டுருவான். हाँ उसको अच्छा से मालूम होता कैसा ना कैसा एक दिन साउल मुझे मार சரி, गिराएगा। எப்படியாவது நான் வேற இடத்துக்கு போனேன்னு போகிற வழியில தான் कैसे भी मैं दूसरे नगर में जाना है, उस जाने के நேரே समय சபைக்கு போகிறார். सीधा कलिसिया में जाता है। ஒரு சபையில போய் கேட்கிறாரு, எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கு அப்படிங்கிறாரு. एक कलिसिया में जाकर पूछता मुझे खाने के लिए कुछ मिलेगा क्या? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், प्रभु से अभिषेक पाया हुआ एक व्यक्ति, கர்த்தருடைய பலம் அவருக்கு இருந்தது, परमेश्वर का सामर्थ्य उसके पास था, எல்லா ஆசீர்வாதமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. सारा आशीष उसको दिया गया ஆனா है, அந்த ஒரு சிலதை அவனுக்கு அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. पर एक दो बातें वो अनुभव नहीं कर पा रहा है। தாவீதோட நிறைய பேர் இருக்காங்க கூட. दाऊद के साथ बहुत सारे लोग हैं। இப்படி ஒரு பசியோட போய் அவன்கிட்ட போய் கேட்காங்க, ஒரு 5 ரொட்டியாவது இருந்தா கூட அப்படிங்கிற. एक भूखे परिस्थिति में उस याजक से कहता है 5 रोटी रहेगा तो भी मुझे दे देगा। ஆனா அவன் என்ன சொல்றான், वो याजक क्या कहता है, பரிசுத்த ரொட்டி தான் இருக்கு, केवल यहाँ पवित्र रोटियां ही है, சாதாரண ரொட்டி இல்ல. साधारण रोटी नहीं है। சாதாரண ரொட்டினா என்னது, பரிசுத்த ரொட்டினா என்னது? साधारण रोटी का क्या मतलब या पवित्र रोटी का क्या मतलब है? வேதாகமத்துல பார்த்தோம் அப்படின்னா, अगर हम वचन में देखेंगे तो எனக்கு யாத்திராகமத்துல 25ல 30வது வசனம் வாசிக்கலாம். 25ல 30வது வசனம். निर्गमन 25वां अध्याय में 30वां वचन। மேசையின் மேல் நித்தமும் என் சன்னதியில் சமூகத்து அப்பங்களை வைக்கப்படவாய். और मेज पर मेरे आगे भेंट की रोटियां नित्य रखा करना। எப்போ ரொட்டி வைக்கணும், कब रोटी रखना है? எப்போ வைக்கணும் ரொட்டி? காலையில எழும்பி सुबह उठकर நல்லா சுட சுட 12 ரொட்டி போடணும். गरम गरम 12 रोटियां बनाना है। 12 ரொட்டியை கொண்டு அதுல வச்சுட்டு उस 12 रोटी को वहां रखकर இருக்கிற அந்த பழைய ரொட்டியை எடுத்து வீட்டுக்கு வந்துட்டு और पुरानी उस रोटी को वहां से लेकर घर लेके आना। ஆசாரியர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். केवल वो याजक ही खा सकते பழைய हैं। ஏற்பாட்டுல சில சட்டம் இருக்கு. पुराने नियम में बहुत कानून है। ஆசாரியர்கள் சர்ச்சுக்குள்ள வச்சு தான் சாப்பிடணும், வெளியே கொண்டு போக கூடாது. याजक उस कलीसिया के अंदर खा सकते हैं, बाहर लेके नहीं जा सकते। அப்படியே சாப்பிட்டாலும் ஆண்கள் சாப்பிடணும், பெண்கள் சாப்பிடக்கூடாது. वैसे खाएंगे तो भी केवल
केवल पुरुष खा सकते हैं, औरत नहीं खा இப்படி எல்லாம் सकते। கர்த்தர் நிறைய சட்டம் வச்சிருக்காரு. ऐसा बहुत कानून उसमें दिया गया இப்போ है। சாயங்காலம் ஆயிட்டு अब शाम हो गया है, இப்போ ரொட்டியை ஒண்ணு வச்சிட்டு பழையதை எடுத்து இவங்க சாப்பிட்டுட்டாங்க. अब रोटी को एक रख कर पुरानी को उन्होंने खा लिया இப்போ है। அங்க இருக்கிறது பரிசுத்த ரொட்டி. अभी वहाँ केवल पवित्र रोटी है, சாதாரண ரொட்டி எடுக்கப்பட்டது அது இல்ல, காலி ஆயிடுச்சு. साधारण रोटी वो निकाल दिया गया, वो खत्म हो அப்ப गया। ஆசாரியன் சொல்றதான் சாதாரண ரொட்டி இல்ல, तब याजक कहता है साधारण रोटी नहीं இப்போ है, இருக்கிறது பரிசுத்த ரொட்டி தான். अभी जो है वो पवित्र रोटी है। ஆனா மறுநாள் இப்ப என்ன செய்யணும், சாயங்காலம் வச்சாச்சுன்னா अभी शाम को उन्होंने रख दिया, மறுநாள் காலையிலே அந்த பழையதை எடுத்துட்டு புதுசு வைக்கணும். वो दूसरे दिन सुबह सुबह पुराना निकाल कर नया लगाना है, அப்புறம் சாயங்காலம் என்ன செய்யணும், फिर शाम को क्या பழையதை करना, எடுத்துட்டு புதுசு வைக்கணும். फिर शाम को पुराना निकाल कर नया இது रखना है। தேவனுடைய சட்டம். ये प्रभु का कानून है। 12 கோத்திர பிதாக்களை ஞாபகப்படுத்துகிறது. ये 12 गोत्र पिताओं को याद करने के हिसाब से है। பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு படிச்சிருக்காரு. फादर बर्कमांस ने गीत गाया है। அப்பத்தை பற்றி என்ன சொல்றாரு, என்ன தெரியுமா? रोटी के बारे में क्या कहता है? நாங்கள் உம்முடைய சமூகத்தின் அப்பங்கள் ஐயான்னு ஒரு பாடி இருக்காரு. हम आपके हुजूर में एक रोटी के रूप में है, ऐसा அதாவது कहा है। இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக அந்த ரொட்டி இருக்கு. इजराइल के 12 गोत्र पिता के वो चिन्ह के रूप में वहाँ रोटियां रखी है। நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல இருக்கிற அப்பம் அப்படின்னு हम भी சொல்லி प्रभु, பெர்க்மான்ஸ் பாடிருக்காரு. हम भी आपके हुजूर में एक रोटी के रूप में, மறந்துடாதங்க ஐயா, நாங்க உங்க பக்கத்துல தான் இருக்கோம். हमें भूलिए मत, हम आपके हुजूर में ही है। இப்போ இந்த அப்பத்தை எல்லாரும் சாப்பிட கூடாது. अभी ये रोटी सब लोग नहीं खा सकते இப்போ हैं, அவங்க பசியா இருக்காங்க. अब ये भूखे हैं। பழைய ரொட்டி எடுத்தாச்சு, புதுசு இப்பதான் வச்சிருக்கு. नया रोटी निकाल दिया, पुराना निकाल दिया, नया भी ஒருவேளை रखा। அதை எடுத்தா உடனே அவங்க மறுபடியும் உடனே ரொட்டி வைக்கணும். अगर इसे निकालेंगे तुरंत उनको फिर दूसरा रोटी रखना है। ஆசாரியன் சொல்லுதான், நீங்க எல்லாம் பரிசுத்தமா இருந்தா சாப்பிடலாம், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. याजक कहता है अगर आप पवित्र है तो ही इसे खा सकते हैं, नहीं तो आप नहीं खा सकते। அப்போ अभिषेகம் பெற்ற தாவீது तो சொல்லுகிறார், अभिषेक पाया हुआ दाऊद कहता है நாங்கெல்லாம் பரிசுத்தமா தான் இருக்கோம். हम सब पवित्र ही है, அது மட்டும் இல்ல, நாங்க பசியா இருக்கிறோம். और केवल नहीं हम भूखे भी है। அதனால நீ இப்ப தந்தனது தவறே இல்ல. उसीलिए तो इस समय ये देगा तो ये गलत बात அபிஷேகம் नहीं। பெற்ற தாவீது அபிஷேகத்தோட தான் பேசுகிறார். अभिषेक पाया हुआ दाऊद अभिषेक के साथ ही बात कर இது रहा है। பழைய ஏற்பாடு ஒத்து போமா தெரியல. ये पुराना नियम में ये सही है क्या मालूम ஆனா नहीं, ஆண்டவர் சொல்லுகிறார், और प्रभु कहता है தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அந்த பரிசுத்த ரொட்டியை சாப்பிட்டாங்களே, दाऊद और उसके साथ वाले उस पवित्र रोटी को खाए थे, அதை போலவே उसी तरीके என்னுடைய से சீசர்கள் मेरे चेले இந்த உலகத்துல விதைக்கப்பட்ட இந்த தோட்டத்துல இருக்கிற சாப்பாடையும் சாப்பிடுவாங்க. इस दुनिया में बोए हुए इस बीज को, इस दान को खाएंगे। பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. धरती और उसका परिपूर्णता இதெல்லாம் प्रभु என்னுடையதுதான். का, ये सब मेरा है। இது ஒருவேளை நிலத்துக்காரன் தான் சாப்பிடணும். ये अगर वो उस खेती वाला ही खा सकता ஆனா है, என்னுடைய பிள்ளைகள் பசியா இருக்கிறதுனால சாப்பிடுதாங்க, அது தவறு இல்ல. पर मेरे बच्चे भूखे हैं इसलिए वो खा रहे हैं, वो அந்த गलत नहीं है। பரிசுத்தமான ரொட்டியை அவர் அப்படியே எடுத்து தாவீதுக்கு கொடுக்கிறார். वो पवित्र रोटी को ऐसे ही बांध कर देकर वो दाऊद को देता தாவீது है। மட்டும் இல்ல, தாவீதோட இருந்த எல்லாருமே அதை சாப்பிட்டாங்க. दाऊद अकेला नहीं, दाऊद के साथ रहने वाले सारे लोगों ने उसे அவர் खाया। என்ன சொல்கிறார் பாருங்க, वो क्या कहता है देखिए 4வது வசனம், 4 वचन में, அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து वो परमेश्वर के घर में जाकर प्रवेश किया। ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை याजक केवल खाना है वो, और कोई खाना नहीं, वो प्रभु के அவனும் रोटी। சாப்பிட்டு தன்னோடு இருந்தவர்களுக்கும் புசிக்க கொடுத்தானே. वो भी खाया औरों के और उसके साथ रहने वाले को भी खाने को दिया। ஆண்டவர் சொல்கிறார், தாவீது சாப்பிட்டது சரிதான், प्रभु कहता दाऊद ने जो खाया वो सही है, அதே போல இவங்களும் இது சாப்பிடுறது சரிதான். उसी तरीके से ये लोग भी जो खा रहे हैं ये सही बात है। அடுத்து ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை சொல்கிறார். उसके बाद प्रभु एक बड़ी बातों को कहता है, ஓய்வு நாளிலே ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் हाँ विश्राम के दिन याजक कलीसिया में विश्राम न करते हुए அதையும் அவங்க வேலை செய்தாங்க. वे लोग भी काम करते என்ன हैं। வேலை செய்தாங்க? क्या काम करते हैं? வருகிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுதாங்க, आने वाले लोगों के लिए प्रार्थना उठाते हैं, அவங்களுக்காக பலி செலுத்தாங்க. उनके लिए बलि चढ़ाते हैं। பலி செலுத்தினா வெறுமனே சாதாரணமா வேலை இல்லாது. और बलि चढ़ाना बोले तो साधारण काम ஆட்டை नहीं है, கழுவணும், उसे धोना है बेड को, தலையில கை ஜெபம் பண்ணணும், उसके ऊपर प्रार्थना करना है, இந்த இடத்துல அடிக்கணும், அதோட ரத்தத்தை பிடிக்கணும், எல்லாம் முறைப்படி செய்யும்போது எல்லாமே வேலையாயிருது. कहाँ पर उसे मारना है, उसके लहू को पकड़ना है, ये सब ऐसा करेंगे तो तरीके से वो एक ஆண்டவர் नौकरी है। சொல்கிறார், அந்த மகிமையான பரிசுத்த ஸ்தலத்துல அவள் செய்கிற வேலை தேவன் ஆமோதிக்கிறார். प्रभु कहता है कि उस पवित्र स्थान में वे लोग करने वाले उस काम को प्रभु स्वीकारता है। எதுக்கு? क्यों? மனுஷனுக்காகத்தான் தேவன் ஓய்வு நாளை படைத்தார். इंसान के लिए ही प्रभु ने विश्राम के दिन को ஆகவே किया, மனுஷனுடைய பாவங்களை யார் மனஸ்தாபப்படுதாங்களோ इसलिए इंसान के पाप में जो पश्चाताप करता है அவங்களுக்காக 24 மணி நேரம் தேவ சன்னிதானம் திறந்து இருக்கிறது. उनके लिए 24 घंटा प्रभु का जो स्थान वो खुला है। அதுக்கு ஒரு நேரம்
நேரம் காலம் கிடையாது. उसका कोई समय या समय नहीं है। ஆசாரியர்கள் அதற்காக பிரயாசப்படுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். याजक उसके लिए प्रयास करते हैं, प्रार्थना அது उठाते हैं, தவறே இல்ல. वो गलत बात नहीं है। அதை போலவே उसी तरीके से அடுத்து வாசிக்கலாம். उसके बाद पढ़ेंगे 6வது வசனத்துல, 6वें वचन में, தேவ ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். प्रभु के भवन से भी बड़ा एक यहाँ पर है। எப்படி அந்த தேவ ஆலயத்துல மனுஷனுடைய பாவங்களுக்காக பலி செலுத்துவதற்கு எதுவும் தடை இல்லாம இருக்கிறதோ, जैसा उस परमेश्वर के भवन में मनुष्य के पाप से रुकाने के लिए जो काम होता है कुछ गलत नहीं है, அது தவறே இல்ல. वो गलत नहीं है। அதுல என்ன சொல்ல வராரு ஆண்டவர்? वहाँ पर प्रभु क्या बताना चाहता है? பாவ மன்னிப்புக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போறாங்கன்னு कोई வைங்களேன். एक पाप का क्षमा के लिए भेड़ को लेके जा रहा है। இன்னைக்கு வராத, இன்னைக்கு ஓய்வு நாள், आज तो मत, आज विश्राम का दिन है, நாளைக்கு வா, तो कल आ जा। யாரும் சொல்லக்கூடாது. ऐसा कोई कहना नहीं है। இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில மனஸ்தாபப்படுதாங்களோ, इजराइल लोग कब उनके मन में पश्चाताप करते हैं, ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ண விரும்புதாங்களோ, प्रभु के हुजूर में प्रार्थना करना चाहते அவங்க हैं, பிரதான ஆசாரியன்ட்ட சொல்லணும், वो प्रधान याजक से कहना है, நான் ஒரு ஆடு கொண்டு வந்திருக்கேன், मैंने एक भेड़ लेके आया हूँ, அதுக்கு நான் பலி செலுத்த वो मैं விரும்புகிறேன். बलि देना चाहता हूँ, எங்களோட குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் வேணும். हमारा परिवार में एक आशीष चाहिए। இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனுக்காக தெய்வ சமூகம் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. ये सब हम देखेंगे तो इंसान के लिए प्रभु का जो द्वार हमेशा खुला है। இயேசுவானவரும் கூட பிறந்த அந்த மோசேயின் சுத்திகரிப்பினால் நிறைவேறின பிறகுதான் அவங்க பலி செலுத்த போறாங்க. यीशु मसीह भी जब जन्म होने के बाद मूसा के व्यवस्था के अनुसार जो शुद्धता होने के बाद ही वे लोग बलि அவங்க देने ஒரு जाते நாள் हैं। பார்த்து போகல, वो लोग विश्राम के दिन देखकर नहीं गए, இல்ல நல்ல நாளும் பார்த்தும் போகல, क्या अच्छे दिन देखकर भी नहीं அந்த गए, நாட்கள் நிறைவேறின பின்பு போகிறாங்க. वो समय पूरा हुआ तो वे लोग गए। சிமியோனை பற்றி என்ன எழுதியிருக்கு? सिमियोन के बारे में क्या लिखा है? அவருடைய ஆவி ஏவப்பட்டது, சபைக்கு போகணுங்க ஒரு எண்ணம் வந்தது. उसका आत्मा में उत्साह हुआ कि तो कलीसिया में जाना है, அதனாலதான் அவர் சபைக்கு வராரு. उसीलिए वो कलीसिया में आता है। ஆண்டவருடைய சமூகத்துல 24 மணி நேரமும் நான் போகலாம். इसलिए प्रभु के भवन में, उसके ससुर में हम 24 घंटा भी जा सकते हैं। தேவன் மனிதனுடைய ஆத்மாவை விலையேறப்பட்டதை பார்க்கிறார். परमेश्वर इंसान का आत्मा को बहुमूल्य तरीके से देखता है। 7வது வசனம் பாருங்க, 7वां वचन देखिए, வாசிக்கலாம். 12:7 12 में 7, பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிவீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். यदि तुम इसका अर्थ जानते, मैं दया से प्रसन्न होता हूँ, बलिदान से नहीं, तो तुम निर्दोष को दोषी न ठहराते। பலியா இரக்கமா? हाँ, बलि है या जो है दया है। ஆண்டவர் சமூகத்துல நீங்க போறது பலி செலுத்த போகணுமா இல்ல மனஸ்தாபப்பட்டு போகணுமா? हाँ, प्रभु के हुजूर में जाते समय हम बलि के साथ जाना है या पूरे पश्चाताप के साथ जाना है? இயேசுவானவர் என்ன சொல்லுகிறாரு? यीशु मसीह क्या कहता உன் है? கையில ஒண்ணுமே இல்லட்டாலும் பரவாயில்லை, तेरे हाथ में कुछ नहीं है तो भी चलेगा, தெய்வ சமூகத்துல இருக்கணும், அதுதான் தேவனுக்கு तो பிரியமா. प्रभु के हुजूर में रहना है, वही प्रभु को पसंद நீங்க है। தெய்வ சமூகத்துல இருக்கணும், तो प्रभु के साथ रहना है, ஜெபம் பண்ணணும், प्रार्थना करना है, அந்த சமூகத்துல என்னுடைய பிரச்சனையை சொல்லணும். उसके समूह में तेरी परेशानियों को बताना है, காரியங்களை மாறுதலாக கர்த்தர் செய்வார். कार्य को बदल कर प्रभु करके देगा। ஓசியால அப்படிதான் எழுதியிருக்கு, होशिया में ऐसे ही लिखा है, பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். बलि को नहीं परंतु दया को मैं पसंद करता हूँ। ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நான் கீழ்ப்படியணும். प्रभु जो कहता है उसको मैं पालन करना है। அதனால தான் பைபிள் சொல்லுது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது என்ன செய்யணும்? इसलिए बाइबल बता दे तो भवन में जाते समय क्या करना அங்கே है? சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ போகணுங்க. वहाँ पर बोलने वाले वचन को मैं पालन करना है, वो विचार के साथ हमें जाना है। அந்த வசன வாசிக்கலாம் பிரசங்கின் புத்தகத்துல. पढ़ेंगे वो वचन श्रेष्ठ सदोपदेश में வாசிப்போம். 5வது 5 में நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கிறோம். செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். சரி போதும். இதுல பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. यहाँ बाइबल क्या बताती है? தேவாலயத்துக்கு போகும்போது जब आप परमेश्वर के भवन में உன் जाते हैं, நடையை காத்துக்கொள், तेरे चाल चलन को संभाल ले। மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுப்பதே, அதாவது ஆண்டவருக்கு அவருடைய சத்தத்தை கேட்க செல்வதே நல்லது. मूर्खों के समान बलिदान न चढ़ाते हुए प्रभु की
बातों को कान लगाया तो ही वो भला இப்ப बात அந்த है। வயல்வெளியே போறவங்க எங்க போறாங்க? अब ये खेतियों के बीच में जाने वाले कहाँ जा रहे பலி हैं? செலுத்த போகல, बलि चढ़ाने नहीं जा रहे हैं। இயேசுநாதருடைய வாயிலிருந்து சொல்கிற வார்த்தைகளை கேட்க போனாங்க. यीशु के मुंह से आने वाले उस वचन को सुनने के लिए गए। நிறைய பேர் வாஞ்சோட அதுதான் போனாங்க. बहुत सारे लोग आशा के साथ वही गए। நிறைய பேர் வந்து பாதத்துல உட்கார்ந்து கேட்டாங்கன்னு போட்டிருக்கு. बहुत सारे लोग उसके चरणों में बैठकर ஆகவே செவி கொடுக்க செல்வதே மேன்மையானது. उसीलिए सुनने के लिए जाना वो महिमा का बात அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். वही प्रभु चाहता है। தேவனுடைய ஒரு வாஞ்சை என்ன? प्रभु நம்ம வசனத்தை வாசிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். प्रभु की आशा क्या है कि हम वचन को पढ़ना है, उसका पालन करना है। சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல அப்படிதான் போட்டிருக்கு. सामुएल भविष्यद्वक्ता का किताब में ऐसे ही डाला है। ஒரு முறை என்ன செய்கிறாரு? वो एक समय क्या करता है, ஆண்டவருடைய வார்த்தையை சவுல் ராஜா செய்யாம வராரு. प्रभु के उस वचन को साउल राजा करता नहीं है पूरा। அப்பதான் சாமுவேல் சொல்லுகிறாரு, तब सामुएल कहता है, ஆண்டவர் உன்னை ராஜாவாய் மாற்றினதுக்காக மனஸ்தாபப்படுகிறார். प्रभु तुझे राजा बनाए उसको पश्चाताप हो रहा है। அவர் சொன்னார், இல்லையா ராஜா, ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டேன் तो ये அப்படிங்கிறார். क्या, नहीं नहीं, मैंने तो प्रभु ने जो कहा सब मैंने पूरा कर இல்ல दिया। நீ நிறைவேற்றல. नहीं, तूने पूरा नहीं அவர் किया। சொல்றாரு, நான் பலி செலுத்துவதற்காக ஆடு மாடு கொண்டு फिर வந்திருக்கேன். साउल कहता, मैंने प्रभु को बलि चढ़ाने के लिए अच्छे भेड़ बकरी को चुनकर लाया हूँ। சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்துல சாமுவேல் சொல்கிறார். पहला सामुएल 15 अध्याय 22 वचन में सामुएल कहता है, அதற்கு சாமுவேல், वो तो सामुएल கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் प्रभु की आवाज को सुनने से अधिक சர்வாங்க தகன பலிகளும் बड़ा सा होम बलि मेल கர்த்தருக்கு बलि பிரிய தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கணும், கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கணும், செவி கொடுத்தலும் உத்தமம். शमूएल ने कहा, क्या यहोवा होम बलियों और मेल बलियों से उतना प्रसन्न होता है जितना कि अपनी बात के माने जाने से प्रसन्न होता है? सुन, கர்த்தருடைய और मानना तो बलि चढ़ाने से और कान लगाना मेंढों के चर्बी से उत्तम है। கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் என்னது மேன்மையானது. प्रभु की आवाज को सुनना वो सबसे उत्तम இப்போ है। நம்ம யோசித்து பார்ப்போம், இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நம்ம பலி செலுத்த வந்திருக்கோமா? अभी हम सोच के देखें, इजरायली लोगों के समान हम बलि चढ़ाने आए हैं क्या? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க क्या வந்திருக்கோம்? प्रभु की आवाज को सुनने आए நம்ம हैं? எல்லாரும் வசனத்தை கேட்க தான் हम வந்திருக்கோம். सब प्रभु की आवाज को सुनने உண்மையிலே हैं। நம்ம பாக்கியவான்கள். सच में हम धन्य हैं। உண்மையிலே நாம் பாக்கியவான்கள். सच में हम बहुत धन्य கர்த்தர் हैं। நம்மளை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. प्रभु हमें कभी नहीं छोड़ने वाला। எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஜனம் வசனத்தை கேட்கிறாங்களோ कब कब प्रभु के लोग प्रभु के वचन को ஆண்டவர் सुनते हैं, விரும்புகிறார். प्रभु वो पसंद करता है। அவர் அப்படிதான் சொல்லுகிறார், वो ऐसे ही कहता है। நீ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது பலியை காட்டிலும் तो மேன்மையானது. प्रभु की आवाज को जो सुनना बलि से भी अधिक बड़ा बात है। அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து उसके हुजूर में बैठना, வேத வாசிப்பு, वचन पढ़ना, ஜெபம் பண்ணுகிறது, प्रार्थना उठाना, தேவனோடு பேசுகிறது, प्रभु से बातें करना, தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்வது, प्रभु की मर्जी को समझ அதுதான் जाना, இந்த உலகத்துல ரொம்ப மேன்மையானது. वही इस दुनिया में सबसे बड़ी बात பாக்கி है। எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். बाकी सारी बातें प्रभु देख लेगा। தேவன் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை அதிசயமாக அற்புதமாக என்ன செய்வாரு? வாக்கிய பண்ணுவார். प्रभु निश्चय हमारे जरूरतों को अद्भुत तरीके से और आश्चर्यजनक से वो पूरा நாங்க कर देगा। போயிருக்கும்போது உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் மனைவி வந்து இந்த ரத்தம் செக் பண்ணதாங்க, அவங்க லேப் வச்சிருக்காங்க. हम जहाँ वहाँ पर गए तो वहाँ पर पास्टर की औरत जो है वो लैब रखे है खून चेक करने का। நான் போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி நினைக்கிறேன், அவங்க அந்த சிஸ்டர் வேலையை விட்டுட்டு போயிட்டான். हम जाने के एक हफ्ते पहले वो सिस्टर वहाँ पे काम करती और नौकरी छोड़कर चली गई। இப்போ அவங்களுக்கு ஒரே மனஸ்தாபம், ஐயோ நான் சனிக்கிழமை ஆராதனையில கலந்து கொள்ள முடியாது. अभी उनको बहुत पश्चाताप हो रहा है, मैं शनिवार की प्रार्थना सभा में शामिल नहीं, சனிக்கிழமை நம்ம ஒரு 3 மணி நேரம் பிரேயர் சொல்லியிருக்கோம். क्योंकि शनिवार को हमने 3 घंटा प्रार्थना ऐसा कहा था। அவங்களுக்கு மனஸ்தாபம், बहुत उनको पश्चाताप हो गया। அவங்களுக்கு என்கிட்ட காலைல சொல்லிட்டு போனாங்க, போயிட்டு நான் திறந்துட்டு வந்துருவேன் பிரதர்னு சொல்லிட்டு போனாங்க. वो कहने लगे मैं उसे खोल कर तुरंत भाग के आ जाऊंगी ब्रदर। எப்படி அவங்களுக்கு பிரேயருக்கு வரணும்? कैसे भी उसको प्रार्थना सभा में ஆனா आना அங்கே है, போய் லேப் திறக்கணும். पर वहां पर भी लैब को खोलना है। சொல்றாங்க, போய் நான் லேப் திறந்தேன். मैंने जैसे लैब को खोला, கொஞ்ச நாளைக்கு முந்தி வேலை பார்த்த ஒரு சகோதரி தற்செயலா வந்துட்டாங்க. थोड़े दिन पहले मेरे इधर यहाँ पे काम करने वाली वो लड़की अचानक में आ गई। அவங்க சொன்னாங்க, சிஸ்டர், அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நான் இன்னைக்கு ஒரு பிரேயருக்கு போகணும்,
கொஞ்ச நேரம் இருப்பியான்னு கேட்டேன். उसने सिस्टर ने उस बहन से पूछा, मुझे आज एक प्रार्थना सभा में जाना, तो थोड़ी देर के लिए हम बैठ सकती है क्या? சிஸ்டர் நீங்க போங்க, நான் இன்னைக்கு முழு நேரமும் இருப்பேன் நாங்க. उसने कहा, बहन आप जाइए, आज पूरा दिन मैं इसे அந்த देखभाल करूं। விருப்பத்தை எப்படி கர்த்தர் நிறைவேற்றுறாரு பாருங்க. देखिए हमारे जरूरत, हमारे विचार, मन के विचार को प्रभु कैसा தற்செயலாக पूरा வந்துட்டாங்க. अचानक में हुआ ये। முதலாவது வேலை பார்த்தவங்க, पहले वो काम कर चुकी அவங்களுக்கு है, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரத்தம் எடுக்கிறது எல்லாம். उसका अच्छा एक्सपीरियंस है, खून निकालना, चेक करना அவங்க सब। சொன்னாங்க நீங்க வரும் வரைக்கும் நான் இருப்பேன்னு சொன்னாங்க. उसने कहा आप आने तक मैं रहूंगी। நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். हमारे जो मन की बातों को प्रभु पूरा வசனத்தை कर, கேட்கணும், हम वचन को கீழ்ப்படியணும், सुनना, वचन வசனத்தை வாசிக்கணும். தேவன் அதை விரும்புகிறார். वचन को सुनना है, वचन का पालन करना, वचन को पढ़ना, यही प्रभु चाहता है। மத்தேயு 12ல அவர் சொல்லுகிற ஒரு மகிமையான வார்த்தை அது. मत्ती 12 अध्याय में कहने वाले महिमा की बातें वही அவர் है। என்ன சொல்கிறார்? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே वो இருக்கிறார். कहता है भवन से, परमेश्वर के भवन से भी बड़ा एक यहाँ இயேசுவை पर है। நோக்கி நான் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. यीशु की ओर जब मैं प्रार्थना उठाऊंगा तब मेरी प्रार्थना सुनी जाती है। 7வது வசனம் சொல்லுது, பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். 7वां वचन कहता है बलि को नहीं परंतु अनुग्रह को मैं पसंद இரக்கத்தை என்ன அர்த்தம்? दया, दया को मतलब क्या है? நீங்க எவ்வளவு ஒரு மோசமான காரியம் பண்ணிட்டு आप कितने भी एक बुरे कामों को कर कर உண்மையிலே மனஸ்தாபப்பட்டு सच्चे मन से पश्चाताप "ஏசப்பா, किया, நான் அந்த மாதிரி விழுந்துட்டேனே, எனக்கு முடியலையேன்னு மனஸ்தாபப்பட்டுன்னு வைங்களேன். यीशु मसीह में ऐसा गिर गया, मुझसे नहीं हो रहा करके पश्चाताप நான் இந்த करेंगे। மாதிரி முடியாதல தலையிட்டுட்டேன். मैं जो जहाँ नहीं जाना वहाँ मैंने अपना सिर डाल நீங்க दिया, தான் எனக்கு விமோசனம் பண்ணணும். आप ही मुझे इसे छुड़ाना அது है। எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, वो कोई भी विषय क्यों ना हो, வேலையோ பணமோ எதா இருந்தாலும் சரி, काम हो, पैसा हो, कुछ भी क्यों ना हो, நீங்க தான் தஞ்சன்னு சொல்லும் போது आप ही उसका सब मुझे उससे निकाल सकते हैं, ऐसे कहते हैं। பலியா இறக்கமா? प्रभु कहता है बलि या फिर जो है अनुग्रह, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. उसकी दया, उसके अनुग्रह அந்த का अंत நேரத்துல नहीं। உங்களுக்கு இரக்கம் செய்துதான் ஆகணும். उस समय में आपको दया दिखाना ही है। உலகத்தை பார்க்க கூடாது, சூழ்நிலை அல்ல, தேவனுடைய தயவு இரக்கம் பெரியது. और दुनिया को नहीं, परिस्थिति नहीं, प्रभु का दया जो है अनुग्रह बहुत बड़ा है। அதனாலதான் பைபிள் சொல்லுது தேவாலயத்திலும் இயேசுவானவர் பெரியவர். इसलिए बाइबल में लिखा है कि जो भवन से बड़ा यीशु बड़ा है। தேவாலயத்துல ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, भवन में एक व्यक्ति का पाप क्षमा होता है, அவனுக்கு சமாதானம் கிடைச்சது, उसको समाधान मिला है। அவனுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வழியை அங்க ஆசாரியன் சொல்லி கொடுக்கிறார். वहाँ समाधान का एक मार्ग को वो याजक सिखाता है। ஆனா அதை காட்டிலும் மகிமையானது இயேசப்பா ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். उससे भी महिमा की बात है, यीशु मसीह एक व्यक्ति को தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், अपने चेलों को देखकर कहता है இவங்க செய்தது தவறே இல்லை. ये जो किया इन्होंने ये गलत नहीं है। தாவீது செய்ததை காட்டிலும் இவங்க மகிமையானது செய்திருக்காங்க. दाऊद ने किया, उससे भी ये महिमा की बात होती தாவீதே है। சாப்பிடத்தகாத அப்பத்தை சாப்பிட்டது தவறில்ல, दाऊद ने जो नहीं रोटी खाना था उसे खाया, वो भी गलत नहीं है। அவன் மட்டும் சாப்பிடல, அவனோட இருந்தவங்களும் சாப்பிட்டாங்க. वो अकेला नहीं, उसके साथ रहने वालों ने भी खाया था। தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். प्रभु दया में धनवान है। பசியா இருந்த இடத்துல அவர் நீதியை நியாயத்தையும் பார்க்கல. वो जहाँ भूखे हैं वहाँ न्याय और कानून को नहीं देखता है। உண்மையான கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். महिमा का परमेश्वर हमारे जीवन में भी ऐसी है अद्भुत कार्य प्रभु நம்ம करेगा। ஆண்டவர் அப்படிதான் பார்க்கணும், அவர் இரக்கமுள்ள தெய்வம். प्रभु को ऐसे ही देखना है, वो अनुग्रह का எனக்கு ஒரு खुदा है, உதவி செய்வாரு, मुझे वो मदद இந்த करेगा, சூழ்நிலையை அவர் மாற்றுவார். मेरी स्थितियों को बदल देगा। கண்டிப்பா அவர் என்ன செய்யணும்? மாற்றியே தீர்வார். कैसे भी वो हमारी स्थितियों को बदलने के ही होगा। தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் சாப்பிட்டாங்க. दाऊद उसके साथ वाले सब खाए, தேவ சமூகத்து அப்பங்களை சாப்பிட்டார்கள். प्रभु के हुजूर में रखे हुए रोटी ஆசாரியர்கள் को மட்டும் சாப்பிடணும். याजक ही खाना था। ஆனா தாவீதும் அவனோடு இருந்த சாப்பிடுறத ஏசப்பா சொல்றாரு, அது தவறே இல்லை அப்படிங்கிறார். दाऊद और उसके संग रहने वाले लोगों ने खाया तो यीशु कहता है वो गलत नहीं அந்த है। மாதிரி அந்த வயல்ல அவங்க சாப்பிட்டதும் தவறே இல்லை. वैसे ही उस दान को तोड़कर उन्होंने खाया खेत में, वो பூமியில गलत नहीं। நிறைய கர்த்தருடையது. दुनिया और उसकी सारी उपजाऊ प्रभु का, அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். प्रभु ने उसे आशीष किया है। அப்படிப்பட்ட மகிமையான கர்த்தர் நம்முடைய தேவைகளையும் அதிசயமாய் அற்புதமாக சந்தித்து ஆசீர்வதிப்பார். ऐसे महिमा का खुद हमारे जरूरत, हमारी बातों को अद्भुत तरीके से पूरा करके देगा। இப்போ ராபோஜனத்தை நம்ம அப்படிதான் பார்க்கணும். प्रभु भोजन को भी ऐसे ही देखना 12 है। சீஷர்களை மட்டும்தான் கர்த்தர் உட்கார வச்சு கொடுத்தாரு. 12 चेलों को बिठाकर केवल प्रभु ने इस प्रभु भोजन दिया। பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய சமூகத்துல இதுல நீங்க பங்கு பெறும்போது யோசிக்கணும், சிந்திக்கணும், ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. पौल कहता है जब भी आप इसमें सहभागी होते हैं, आप अपने आप को परखना है, सोच विचार कर कर ही जाना है। இப்போ யோசித்து பாருங்க, நமக்கு அந்த பாக்கியம் எப்படி கிடைக்கும்? सोच कर देखिए हमें बड़ा सौभाग्य कैसा मिलता है। சிஎஸ்எஸ்எஃப்ல சொல்லுவாங்க, सीएसए कलीसिया में कहते हैं ஆண்டவரே எங்களுடைய நீதியினால அல்ல,
प्रभु हमारी धार्मिकता से नहीं, உம்முடைய இரக்கத்தின்படியே நாங்கள் அந்த பந்தியில் பங்கு பெறுகிறோம். आपके अनुग्रह से हम इसमें भाग लेते எப்பொழுதெல்லாம் हैं। தேவனுடைய இரக்கத்தை நாம் நாடி போகிறோமோ தேவன் நமக்கு இரக்கம் செய்ய நல்லவர். जब जब हम प्रभु के अनुग्रह की ओर ढूंढ कर जाते हैं, प्रभु हमारे लिए अनुग्रह करता है। ராபோஜனமும் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். प्रभु भोजन हम हर एक के लिए एक आशीष को लेके आएगा। நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. हम सब लोग अपने आंखों को बंद कर प्रभु के हुजूर में देखेंगे, எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. सब प्रभु की ओर देखेंगे। தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் दाऊद उसके साथ रहने वाले, ஆசாரியர்கள் தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாது. याजक को छोड़ और कोई उसे खाना नहीं था, ஆனா அது தாவீதும் சாப்பிட்டாரு, அவரோட இருந்தவங்களும் சாப்பிட்டாங்க. पर दाऊद भी खाया, उसके साथ रहने वालों ने भी खाया। ஆனா இன்றைக்கு அந்த ஆலயத்துக்குள்ள இருந்த அந்த ரொட்டியை காட்டிலும் पर उस समय में उस भवन में था, उस रोटी से भी बड़ा இயேசுநாதருடைய வார்த்தை यीशु मसीह का அதை वचन காட்டிலும் மகிமையான. उससे भी महिमा का இதை है। சாப்பிடுகிற ஒவ்வொருவரும் ஜீவன் வருவான். इसे खाने वाले हर एक जन जीवन पाए। வியாதியிலிருந்து கர்த்தர் சுகம் கொடுப்பார். बीमारी से प्रभु ने चंगाई दे, வறுமையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். दरिद्रता से प्रभु ने छुड़ाएगा, சமாதானம் இல்லாதத கர்த்தர் சமாதானம் கொடுப்பார். जिन्हें समाधान नहीं है प्रभु ने समाधान देगा। இயேசுவானவர் எல்லாவற்றிலும் மகிமையான காரியத்தை நமக்கு செய்வார். यीशु मसीह हर एक बातों में हमारे लिए महिमा के कार्य நம்மளும் करेगा। உத்தம இருதயத்தோட ஜெபம் பண்ணுவோம். हम भी सच्चे मन से प्रार्थना ஆண்டவரே करें, எங்களுக்கு அந்த மகிமையான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். प्रभु हमें उस महिमा का भोजन हमें दीजिए। ராபோஜனம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். ये प्रभु भोजन हम हर एक को आशीषित हो। தகுதி இல்ல ஆண்டவரே, हम काबिल नहीं है प्रभु, ஆனால் நாங்கள் தகுதி எங்களுடைய நீதியை பற்றிய நீதியினால் அல்ல, हमारी धार्मिकता के वजह से, உம்முடைய இரக்கத்தின்படியே நாங்கள் வந்திருக்கோம். आपके अनुग्रह की वजह से हम आए। எல்லாரும் மனஸ்தாபத்தோட தெய்வ சமூகத்துல உத்தம இருதயத்தோட நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். हम सब लोग पश्चाताप करके पूरे सच्चे मन से अपने आप को नम्र कर நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். हमारे लिए वो आशीष होना है। கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதமா இருக்கணும். प्रभु वो आशीष करेगा तो आशीष है। தேவாலயத்தை காட்டிலும் மகிமையான ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கார். हाँ, भवन से भी अधिक महिमा का खुदा हमारे அந்த साथ। தேவாலயத்துல ஒரு பரிசுத்த ரொட்டி இருந்தது. परमेश्वर के भवन में पवित्र रोटी था, அது ஆசாரியர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். केवल याजक ही खा सकते थे। ஆனால் இயேசுவானுடைய வார்த்தையில पर यीशु मसीह के वचन, ஆண்டவர் கொடுக்கிற சரீரம், प्रभु देने वाला वो शरीर, ஆண்டவர் கொடுக்கிற அந்த பரிசுத்த உடன்படிக்கையின் ரத்தம், प्रभु देने वाला वो पवित्र वाचा लहू का, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். विश्वास करने वाले हर एक को वो आशीष அது लेके ஒரு आता பெரிய மறுரூபத்தை கொண்டு है। वो வரும். एक बड़ा रूपांतर ஒரு लेके आता பெரிய है, விடுதலையை கொண்டு வரும். एक बड़ा छुटकारा को प्रकट करता है। எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். सब मुंह खोलकर प्रार्थना करें, எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். सब मुंह खोलकर प्रार्थना करेंगे। Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Come on, let's sing. Thank you, Jesus. Thank you, Jesus.